நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மாபெரும் சக்தி. அல்லாஹ்விடமிருந்து வாங்குவதற்கான திறவுகோல். அதற்கு ரசூலை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் அல்லாஹ்விடமிருந்து நம்முடைய காரியங்களை நாம் சாதித்து கொள்ளலாம். ரசூல் யார்? அல்லாஹ்விற்கு அப்படியே நேர் எதிரானவர்கள் ரசூல். இருப்பு அல்லாஹ் என்றால் இல்லாமை ரசூல். அல்லாஹ்விடமிருந்து வாங்க வேண்டுமானால் நாம் இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட எப்படி வாங்க முடியும்? ஏற்கனவே நிறைய இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் என்ன சொன்னாங்க? அப்படி சொல்லக்கூடாது. என்ன கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். இல்லைன்னு சொன்னால் திட்டுவாங்க. அப்போ இல்லைன்னு நம்ம வெளியே சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொன்னாலும் உள்ளுக்குள்ளே மனசில் அதான் நிரம்பி இருக்கும். இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. இப்போ இல்லைன்னு சொல்லுங்கன்னா என்ன சொன்னாலும் மண்டையாடிட்டு போயிடுறதா? இப்போ ரசூலுல்லாவே இல்லாமேனா அப்புறம் இது என்னது? இது அப்போ நன்றி இல்லைன்றது வராதா? இப்போ சும்மா வாயில் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு வாயில் சொல்றது இல்லை, உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அப்போ உண்மையான சுக்ர் எப்போதான் வரும்? எப்போ ரசூல் முழுமையாக வருகிறார்களோ அப்போதான் சுக்ரே வரும். அதான் அதில் காசு இருக்குது. அல்லாஹ் கொடுத்தான் காசு. அப்போ அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நாம் விளங்க வேண்டுமானால் அங்க யார் வரணும்? ரசூல் வரணும். தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّاتِهِ வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़ू और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पिराने सलासिल का पीर नूरी का पीर आरिफ पीर का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा। बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम। கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும்
நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மாபெரும் சக்தி. அவர்கள்தான் வேண்டியதையெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வாங்குவதற்கான திறவுகோல். ரசூல் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு எதையும் கொடுத்ததில்லை, இனி கொடுக்கப் போவதில்லை. இந்த ரசூல் யார், அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன, எப்படி ரசூலை கொண்டு அல்லாஹ்விடத்திலே வாங்குவது? அல்லாஹ் தஆலா சர்வ சக்தி படைத்தவன். எல்லா சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. நாடியதை செய்யக்கூடியவன். அவனிடமிருந்து நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டுமானால் அதற்கு ரசூலை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் அல்லாஹ்விடமிருந்து நம்முடைய காரியங்களை நாம் சாதித்து கொள்ளலாம். ரசூலை தெரியாவிட்டால் அல்லாஹ்விடமிருந்து எதையும் வாங்க முடியாது. ரசூல் எப்படி அவர்களை பயன்படுத்துவது, அதை பற்றி தான் நாம் சில வாரங்களாக பேசிக்கிட்டு வரோம். இன்னும் அதில் பரிபூர்ணமான தெளிவு, முழு தெளிவு நமக்கு கிடைக்கல. ரசூல் யார்? அல்லாஹ்விற்கு அப்படியே நேர் எதிரானவர்கள் ரசூல். அல்லாஹ் தஆலா இருப்பவன், ரசூல் இல்லாதவர்கள். அல்லாஹ் இருக்கிறானா, ரசூல் இல்லை. இருப்பு அல்லாஹ் என்றால் இல்லாமை ரசூல். எதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோமோ அங்கே அல்லாஹ் இருக்கிறான். அது எதுவாக இருந்தாலும் சரிதான். எது இல்லைன்னு சொல்கிறோமோ அங்கே ரசூல் இருக்கிறாங்க. இப்போ ரசூலை கொண்டு அல்லாஹ்விடமிருந்து வாங்க வேண்டுமானால் நாம் இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட இருந்து என்ன செய்யலாம்? வாங்கலாம். இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட இருந்து எப்படி வாங்க முடியும்? ஏற்கனவே நிறைய இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். காசு இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அது இல்லை இது இல்லைன்ட்டு ஏற்கனவே அந்த இது வரைக்கும் என்ன சொன்னாங்க? அப்படி சொல்லக்கூடாது. என்ன கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது, நல்லா பரக்கத் செஞ்சுருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். அப்படித்தானே சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லுங்கன்னு சொன்னாங்களா யாராவது? இல்லைன்னு சொன்னால் திட்டுவாங்க. இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா கூட எப்படி சொல்லணும்? அப்போ இல்லைன்னு நம்ம வெளியே சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொன்னாலும் உள்ளுக்குள்ளே மனசில் அதான் நிரம்பி இருக்கும். ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்புறம் ரசூலை கொண்டு நம்முடைய காரியங்களை சாதிக்கலாம்னா இப்போ ஏற்கனவே எல்லாமே நடந்துருக்கணுமே. ஏற்கனவே நிறையா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே என்ன இருக்கணும்? வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கோம், வசதியாக இருக்கணும். காசு பணம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், காசு பணம் கிடச்சிருக்கணும். நான் பார்த்தா அப்படி ஒன்றும் என்ன செய்யலை, கிடைக்கல. எல்லாம் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது.
எதுவும் மாற்றம் வந்தது மாதிரி தெரியல. இப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியும் ஒன்றும் மாறின மாதிரி தெரியல, இல்லைன்னு சொல்லியும் ஒன்றும் மாறின மாதிரி தெரியல. எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மக்கள், மற்ற மதத்தவர்கள் எல்லாருக்கும் எப்படி நடக்குதோ வாழ்க்கை, அப்படிதான் நமக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஒன்றும் என்ன இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ரசூலுல்லாவை பிடித்தால் அல்லாஹ்ட்ட வந்து என்ன வேணால் வாங்கலான்னா, ஏற்கனவே அதானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதுக்கும் இல்லாமை என்பது ரசூல் என்று விளங்கி சொல்வதற்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே பற்றாக்குறை, வாயில் சொல்லலைன்னாலும் மனசில் ஃபுல்லாக வந்து அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இப்படி இந்த விஷயங்கள் தான் மனசில் நிரம்பி இருக்குது. அப்போ ரசூல் தானே இருக்கிறாங்க, அப்போ ஏன் நடக்கலை? யோசிச்சிங்களா யாராவது? இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. இப்போ வந்து இல்லைன்னு சொல்லுங்கன்னா என்ன சொன்னாலும் மண்டையாடிட்டு போயிடுறதா? இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னால் நன்றி இல்லை அப்படின்னு தானே. இப்போது ரசூலுல்லாவே இல்லாமேனா அப்புறம் இது என்னது இது? அப்போ நன்றி இல்லைன்றது வராதா? எப்படி அல்லாட்ட வந்து வாங்கணும்னா இல்லைன்னு சொல்லி தான் வாங்க முடியும், ரசூலை கொண்டு தான் வாங்க முடியும். ரசூல்னா இல்லாமே தான். இப்போ இல்லைன்றது சொல்லி தான் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். ஆனால் ஏற்கனவே சொன்னது இல்லைன்னு சொல்லக்கூடாது, என்னதான் இது இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கணும், அப்படி தானே சொன்னாங்க. அந்த இல்லைக்கும் இந்த இல்லைக்கும் என்ன? இல்லைன்னு சொல்லலாமா வேணாமா? இருக்குன்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் அது சுக்குருக்கு மாற்றமும் ஆகாதா? இறைவன் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துறதுக்கு மாற்றமும் ஆகாதா? கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தினா அதிகப்படியாக கொடுப்பேன் நல்லா சொல்கிறாங்க. அப்போ அப்படி போய் அல்லாட்ட வாங்குறதா, இப்படி போய் வாங்குறதா? இப்போ இது நன்றி இல்லாமல் ஆயிடுமா? நன்றி இல்லாமல் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. நன்றி செலுத்தினா தானே அல்லாஹ் கொடுப்பேன்றான். ஆனால் இது வந்து நன்றி இல்லாத மாதிரி தானே இருக்குது, இல்லை. அதனால தான் நம்ம சொன்னோம் இது வந்து என்னது, ரொம்ப லேசான பாடம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான பாடம். இதை சரியான முறையில் விளங்கினால் நாம் நமக்கு வேண்டியதெல்லாம் அடையலாம். இப்போ சக்தியே இங்கே தான் இருக்குது. யாருக்காவது பதில் தெரியுதுங்களா? இப்படி குழப்பமாக வந்து நிற்குது. இருக்குன்னு சொன்னால் தான் நன்றியாக தெரியுது, இல்லைன்னு சொன்னால் நன்றி இல்லாமல் ஆகுற மாதிரி இருக்குது. ஆனால் இல்லைன்னு சொன்னால் தான் ரசூல், இல்லைன்னு சொன்னால் தான் ரசூலை கொண்டு அடைய முடியும். ஆனால் இல்லைன்னு சொன்னால் நன்றி இல்லை, நன்றி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் அதிகப்படுத்த மாட்டான். அப்போ என்னது, எப்படி நாம் இருக்குன்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறது? இப்போ நன்றி இல்லைன்றது வருது. இப்போ வந்து இப்போ காசு பணம் வேணும், என்ன சொல்லணும்? எல்லாம் எனக்கு நீ காசு பணம் நிறையா கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லணுமா? இல்லை என்கிட்ட இந்த காசு பணமே இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறானா அப்படின்னு சொல்லணுமா? கேள்வி புரியுதுங்களா? கேள்வி சரிதானே? எப்பவுமே என்ன சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்போ இங்கே ரசூல்னா இல்லைன்னா அப்புறம் என்ன? இவ்வளோ காலம் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இப்படி சொல்லுங்கன்னா அப்புறம் எப்படி? அது இதுக்கு ஒரு பதில் என்னன்னு சொன்னால், நாம் இல்லைன்னு சொல்லுவோம், காசு இல்லை. காசு இல்லைன்னா
நாம் என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை அப்படி சொல்லுவோமா? இல்லை, என்கிட்ட 1000 ரூபா தான் இருக்குது, 10,000 ரூபா தான் இருக்குது, 1 லட்ச ரூபா தான் இருக்குது, என்கிட்ட 10 லட்ச ரூபா இல்லை, அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி இல்லை அப்படி சொல்லுவோமா? இல்லைன்னு சொல்கிறவங்க சாதாரணமாக எப்படி சொல்லுவாங்க? 10 பைசா கூட இல்லை என்கிட்ட அப்படியா கவலைப்படுறவாங்க? அப்படி யாரும் கவலைப்படல. கவலை எப்படி வருது? என்கிட்ட 10,000 ரூபா தானே இருக்குது, 10 லட்ச ரூபா இல்லையே. என்கிட்ட ஒரு வீடு தானே இருக்குது, 2 வீடு இல்லையே. சின்னோண்டு வீடு தானே இருக்குது, பெரிய வீடா இல்லையே. அப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள இவ்வளோண்டு தானே இருக்குது. அப்போ இங்கே ரசூல் வரலையே. ரசூல் இங்கே முழுமையாக வரல. ரசூல் இங்கே அப்போ என்னிடத்தில் எதுவும் இல்லை அப்படி சொன்னால் அங்க என்னது? ரசூல் சொன்னாங்க. சரி, 10,000 ரூபா வந்துருச்சு, அப்பவும் எதுவும் இருக்குதா இல்லையா? ஏதாவது இருக்குதா இல்லை எதுவுமே இல்லையா? இல்லையா? இருக்கா? இருக்குன்னா அல்லாதானே. ஏதும் இல்லை, எதுவும் இல்லை. 10 லட்ச ரூபா வந்துச்சு, அப்போ எதுவும் இல்லை. அப்ப இன்னைக்கு மக்கள் இல்லைன்னு சொன்னா முழுசா இல்லைன்னு சொல்றது இல்லை. இவ்வளவு இருக்குது, அவ்வளவு இல்லை, இவ்வளவுதான் இருக்குது என்கிட்ட. உள்ளுக்குள்ள பெருமை, என்கிட்ட இவ்வளோ இருக்குது. நான் அவனை மாதிரி ரொம்ப மோசமான நிலையில இல்லை. எனக்கு 10,000 ரூபா இருக்குது, 10 லட்ச ரூபா இருக்குது, ஒரு வீடு இருக்குது, கார் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அப்போ இங்கே நாம என்ன செய்யல? ரசூலை கொண்டு வரல. இப்போ ரசூல் என்று சொன்னால் முழுமையாக, எப்படி அல்லாஹ் முழுமையாக இருக்க வேண்டுமோ அப்படிதான் ரசூலும் எப்படி இருக்கணும்? முழுமையாக இருந்தால் ரசூலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம வாங்கிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். என்னிடத்தில் எதுவும் இல்லை, 10 பைசாவும் இல்லை. அப்படி நம்மளால விளங்க முடியுதா? அப்படி விளங்கினால் பாக்கெட்ல கை விடுறோம், 10 ரூபா வருது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு 10 ரூபா கொடுத்தான், சுக்ர் வரும். இல்லைன்னா ஏற்கனவே நான் சம்பாதிச்ச பணம் தானே, ஏற்கனவே இருக்குது, என்ன வராது? சும்மா வாயில அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு வாயில சொல்றது இல்லை, உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அப்போ உண்மையான சுக்ர் எப்பதான் வரும்? எப்ப ரசூல் முழுமையாக வருகிறார்களோ அப்பதான் சுக்ரே வரும். அப்பதான் எல்லா காரியத்திலும். இப்போ எங்க வீட்டுல அரிசி பருப்புலாம் இருக்குதா? இருக்குதுங்க. ஒரு 10 கிலோ அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படின்னா நம்ம வீட்டில் எடுத்து செலவு செய்கிறோம். இல்லை, என்ன இல்லை? ஒரு பருக்க அரிசி கூட இல்லை, ஒரு பருப்பு கூட இல்லை, ஒரு தக்காளியும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை, எதுவும் இல்லை. எங்க வீடு காலியா இருக்குது.
எதுவும் இல்லை. வீட்டில் போய் பார்த்தோம், அரிசி இருக்கு, அல்லா அரிசியை கொடுத்துருக்குறான். பருப்பை பார்த்தோம், அல்லா பருப்பை கொடுத்துருக்குறான். வெங்காயத்தை பார்த்தோம், அல்லா வெங்காயத்தை கொடுத்துருக்குறான். தக்காளியை பார்த்தோம், அல்லா தக்காளியை கொடுத்தான். வீட்டில் எங்க தக்காளி? வீட்டில் தக்காளி இல்லை, எதுவும் இல்லை. காசு டப்பால போய் பார்க்குறோம், காசு இல்லை. பார்த்தா அதில் காசு இருக்குது, அல்லாஹ் கொடுத்தான் காசு. அப்ப அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நாம் விளங்க வேண்டுமானால் அங்க யார் வரணும்? ரசூல் வரணும். ரசூல் வந்தால்தான் அல்லாஹ் கொடுக்குறான்றதை என்ன ஆகும்? விளங்கும். ரசூல் வராததுனால தான் அல்லாஹ் கொடுக்குறான்றதை நம்ம என்ன செய்யல, விளங்கல. நமக்கு விளக்கம் வரமாட்டேங்குது. வீட்டில் தான் இருக்குது அரிசி, வீட்டில் இருக்குது அரிசி, என்ன சொல்கிறோம்? வீட்டில் இருக்க அரிசி, வீட்டில் இருக்க பருப்பு, வீட்டில் இருக்க வெங்காயம், வீட்டில் இருக்க தக்காளி, வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸு. சொல்லுங்க, வீட்டில் எதுவுமே இல்லை, வீட்டில் எதுவுமே இல்லை. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, பாய் இல்லை, தலகாணி இல்லை, ஒன்றுமே இல்லை. வீடு வெறும் வீடு, காலி வீடாக கிடக்குது. என்னது? இப்போ வீடு காலியாக இருக்குதுன்னா அங்கே யார் இருக்கிறா? ரசூல். இப்போ ரசூலை நாம் வீட்டில் குடியேற்றணும். வீட்டில் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, வீடு காலி வீடு. அப்புறம் வீட்டு திறந்து போகிறோம், பார்த்தா வீட்டில் என்ன இருக்குது? பாய் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ரசூலின் மூலமாக பாயா கொடுத்தான், தலகாணியை கொடுத்தான், தண்ணியை கொடுத்தான். அப்போ ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் நமக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம வீட்டில் உள்ள பொருளாக இருந்தாலும் அது நம்முடைய பொருள் அல்ல, அது இல்லை, அது இல்லாமல் தான் இருக்கிறது. அதை நமக்கு அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். மற்றவங்க ஈமான் இல்லாதவர்கள், ரசூலை விளங்காதவர்கள் சொல்லக்கூடிய இல்லைன்றது வேற. அந்த இல்லையை நம்ம சொல்லலை, அது நன்றி கெட்ட இல்லை, அது குஃபருடைய இல்லை. அந்த இல்லையை நாம் என்ன சொல்லலை. நாம சொல்றது ஈமானுடைய இல்லை, நாம சொல்றது சுக்ருடைய இல்லை. இந்த இல்லையா சொல்றாங்க எல்லாரும். அவங்க சொல்ற இல்லை வேற, நாம சொல்ற இல்லை. அப்படி நாம் ரசூலை எங்கெல்லாம் குடியேற்றுகிறோமோ, ரசூலை நம்ம குடியேற்றல. ரசூல் இருக்கும் இடத்தில் தான் அல்லாஹ் இருப்பான். ரசூல் இருக்கும் இடத்தில் தான். ரசூல் இல்லாத இடத்தில் அல்லாஹ் இருக்க மாட்டான், அல்லாஹ் லுஹூராக மாட்டான். அப்ப இல்லை பார்த்தோம், அதுதான் உண்மை. இல்லை என்பது உண்மைதான். இது என்னமோ கற்பனை, நாம அப்படி கற்பனை செஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் என்ன இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லைன்னு என்ன செஞ்சுக்கணும், கற்பனை செஞ்சுக்கணும். அது இல்லை, உண்மையே அதுதான். வீட்டில் இல்லை, வீடே இல்லை, வீடே ரசூல் தான். வீடே இல்லை, வீடே இல்லை, அது உண்மைதான். அப்படி நாம என்ன செஞ்சோம், எனக்கு வீடே இல்லைங்க. அப்ப நம்ம மனசு எப்படி இருக்கும்? அதை நம்ம விளங்கணும். அப்புறமா என்ன செஞ்சோம், போனோம், அதே வீடு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு வீட்டை கொடுத்துருக்குறான். ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் எனக்கு வீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நான் தங்குவதற்கு வீட்டை அல்லாஹ் படைத்து கொண்டே இருக்கிறான். வீடு அங்க எப்படி இல்லை, நிலையா இல்லை. வீடு நிலையாக இல்லை. வீட்டை யார் கொடுக்கிறது? அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் வீட்டை படைத்து கொண்டிருந்தாலும் ரசூல் அங்கே இல்லாமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
இப்ப வீடு இல்லை என்பதும் சத்தியம், வீடு இருக்கிறது என்பதும் சத்தியம். வீடு இருக்கிறது என்றால் அங்க அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம், வீடு இல்லை என்றால் அங்க ரசூல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் அதுல பரக்கத்து செய்வான். ஏற்கனவே இருக்கக்கூடியது அனைத்தையும் நாம என்ன ஆக்கிரணும், ரசூலாக ஆக்கிரணும். ரசூல் தான் இருக்கிறாங்க, நாம போய் ஆக்கலை, ஈமான் கொள்ளணும். ரசூல்னா அங்க மக்கால வந்தாங்க, மதினாவில் அடங்கிட்டாங்க, அங்க இருக்கிறாங்க இல்ல. முழு உலகமும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் யாருதான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன மின் நூரில்லா, அல்லாஹ்வின் ஒளியிலிருந்தும் நான், வகுல்லு ஷைஇன் மின் நூரி, எல்லா வஸ்துக்களும் என்னுடைய ஒளியிலிருந்தும் இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்? நம்முடைய ஈமான் பூர்த்தியானால் அல்லாஹ் சொல்றான், இப்ப ரசூலை கொண்டு ஈமான் கொண்டா அல்லாஹ்வுடைய ஈமான் அதுல வந்துருதா இல்லையா? அல்லாஹ் தான் எனக்கு அரிசி தரான், பருப்பு தரான், வெங்காயம் தரான், தக்காளி தரான், இஞ்சி தரான், பூண்டு தரான் அப்படின்னு சொன்னா நமக்கு சரியா விளங்க மாட்டேங்குது. எங்க வீட்டுல எதுவுமே இல்லை, என்ன செஞ்சாச்சு? எல்லாம் ஒட்டுமொத்தமா அழிச்சு எதுவுமே இல்லை. இப்போ அதை பார்த்தா நமக்கு அல்லாஹ் தரான்றது விளங்குமா விளங்காதா? அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்துருக்குறான். சமைக்கிறதுக்கு வீட்டில் என்ன செய்யறோம்? அரிசி எடுக்கிறோம், சமைக்கணும். இன்னைக்கு என்ன, ஒரு 2 படி சமைக்கலாம், 3 படி சமைக்கலாம். அரிசி எடுப்போம், அரிசி இருக்குது. வீட்டில் அரிசியே இல்லை, அரிசி இல்லை. அப்புறம் டப்பாவில் பார்த்தோம், அரிசி இருக்குது. அல்லாஹ் அரிசியை கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ரசூலை ஈமான் கொண்டால்தான் அல்லாஹ்வுடைய ஈமானே பூர்த்தியாக ஆகும், அல்லாஹ்வுடைய ஈமானே பலமாக ஆகும். இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஈமான் எப்படி இருக்காது? பலமாக இருக்காது, பலவீனமாக இருக்கும், அதுக்கு எந்த சக்தியும் இருக்காது. இப்ப ஈமான் இருந்தால் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு உதவி செய்வது என் மீது கடமை. வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், அப்படியே சோர்ந்து போக வேண்டாம். வ அன்துமுல் அலவுன், நீங்க தான் வெற்றியாளர்கள், மிகைத்தவர்கள், நீங்க தான் என்னது, மேலே இருப்பவர்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தால், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்க தான் என்னது, உங்களை யாராலும் வெல்ல முடியாது. அப்ப அந்த ஈமான் ரசூலை கொண்டுதான் என்ன ஆகும்? பூர்த்தியாகும். ரசூல் இல்லை, இப்ப எனக்கு என்ன இருக்குது? கை இருக்கு, கால் இருக்கு, நமக்கு சொல்றோம் உடம்புனா வலிக்குதுங்க, உடம்பு வலி, அது நோய், இந்த நோய். அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சோமா? அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டுமானால் ரசூல் வரணும். என்ன ரசூல் வரணும்? எனக்கு கை இல்லை, கைகள் இல்லை, இல்லை. கைகள் இல்லாட்டி நம்முடைய நிலைமை என்ன? எனக்கு கால்கள் இல்லை, ரசூலை கொண்டு வரணும். எனக்கு கண்கள் இல்லை, ஒரு இதை சிந்திச்சாலே நமக்கு 1 மாசம் போதாது. ஒரு பாக்கியத்தை நம்ம சிந்திச்சா 1 மாசம் கூட பத்தாது. அப்படி எனக்கு எதுவும் இல்லை. இப்போ எனக்கு கை பார்த்தா இருக்குது, கை இல்லாமலும் இருக்கிறது, கை இப்ப இருக்கவும் செய்யுது. அல்லாஹ் எனக்கு கையை கொடுத்துருக்கான். கையை கொடுக்கலன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? ஒரு வாய் சோறலி வாயில வைக்க முடியாது என்னால. அப்ப ரசூலை நம்ம கொண்டு வரணும்.
வந்தமா. இப்ப ரசூல் நம்முடைய உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் ரசூல் நிரம்ப வேண்டும். ரசூல் நிரம்பிட்டாங்க, நாம ரசூலை கொண்டு என்ன வேணா நீங்கள் இருப்பதற்கு நன்றி செலுத்தினால் இல்லாததை நான் கொடுப்பேன்றான். அப்ப இருக்கக்கூடிய ரசூலை நாம் பார்த்தால், இருக்கக்கூடிய இப்ப எனக்கு 10,000 ரூபா தான் வருமானம், 10,000 ரூபா தான் இருக்குது, 10,000 ரூபா தான் இருக்குது, அதுதான் கவலையா இருக்குது. 10,000 ரூபாவும் இல்லை. அப்ப ரசூலை நம்ம கொண்டு வந்தோம், இந்த 10,000 ரூபாவும் பரக்கத்தாக ஆகும், சுக்குரு வரும். அதுக்கு பிறகு 1,00,000 ரூபா இல்லைன்னு சொன்னா 1,00,000 ரூபாயும் எல்லாம் கொடுப்பான். நாம இருக்கிறதுக்கு சுக்குரு செய்யாததுனால இல்லாதது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிறதுக்கு எப்ப சுக்குரு வரும்? இருப்பதில் ரசூலை பார்த்தால் இருப்பதில் சுக்குரு வரும். இருப்பதில் ரசூலை பார்த்து நாம் பழகி பரிபூர்ணமாக அதை பூர்த்தி செய்து விட்டால் இல்லாததிலும் நம்மகிட்ட எதுவுமே இல்லையே என்ன ஆயிரணும்? அதுவே உண்மையாயிரணும். 10 பைசா கூட இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சா எவ்வளவோ சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷத்துக்கு நாம வந்துட்டா நாம அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்யறோம்னு அர்த்தம். நமக்கு அந்த 10 ரூபா பார்த்தா சந்தோஷம் வரமாட்டேங்குது. ஏன்? ரசூல் வரல, அவ்வளவுதான். இந்த 100 ரூபா பார்த்தா சந்தோஷம் வரமாட்டேங்குது. ஏன்? ரசூல் வரல. ரசூல் வந்துட்டா அது எப்படி இருக்கும் நிலைமை? எதெல்லாம் இருக்குதோ அதுவே பெரிய ஆனந்தமாயிரும். இப்ப இருக்கிறதே பேரானந்தமாயிரும். அப்படி ஆயிடுச்சுன்னா அல்லாஹ் சும்மா இருப்பானா? வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம இல்லைன்னு கவலைப்பட மாட்டோம். என்ன ரசூல் இருக்கிறாங்க, எது இல்லையோ அது அல்லாஹ் கொடுப்பான். எது வேணுமோ அல்லாஹ் கொடுப்பான், எவ்வளவு வேணுமோ கொடுப்பான். அல்லாஹ் தஆலா விலக்கி தருவான். இதுதான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். அப்ப ரசூல் வந்தா தானே அல்லாஹ் வருவான். இல்லாமை வந்தால்தானே இருப்பு வரும். இல்லாமை வராவிட்டால் இருப்பு வராது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ரெண்டும் சேர்ந்தால்தான் பரிபூர்ணம், பரிபூர்ணமான சக்தி. ஒன்று இருக்கு ஒன்று இல்லை, என்னாகாது? எந்த ஒரு சக்தியும் இருக்காது. முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அந்த தேவைகள் நிறைவேற வேண்டுமானால் அதற்கு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவை. அவர்கள்தான் என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தர முடியும், நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள், நிறைவேற்றி தர முடியும். அதை நாம சரியான முறையில் விளங்கி அமல் செய்து பயன்படுத்திக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் எதுக்கு? நாம் அவங்களுக்கு போய் வாரி கொடுக்கறதுக்கு இல்லை, நமக்கு வேண்டியதை எல்லாம் அல்லாஹ் ரசூலிடமிருந்து வாரி கொள்வதற்காகத்தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா எதையும் செய்யும் ஆற்றல் பெற்றோம், எதையும் செய்யும் ஆற்றல் பெற்றோம். அவனால இதுதான் முடியும், இவ்வளோதான் முடியும் அப்படி இல்லை, என்ன வேணா வாங்கலாம். உதாரணத்துக்காக காசு பணம் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அதுதான் பெரிய மனதனுடைய ஆர்வம் ஆசை எல்லாம் அதன் பக்கம்தான் இருக்கிறதுனால அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒன்றுமே கிடையாது.
அல்லாஹ்வை கொண்டு என்னவெல்லாம் சாதிக்க முடியும், அது அனைத்தையும் சாதிப்பதற்கு ரசூல் உதவி வேண்டும், ரசூலுடைய உதவி வேண்டும். ரசூலுடைய உதவி இல்லாமல், ரசூலுடைய துணை இல்லாமல் நாம் எதையும் சாதிக்க முடியாது. வலா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா. இன்றும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக ஏதோ வழிகாட்டுறதுக்கு மட்டும் இல்லை, நமக்கு வேண்டியதையெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வாங்கி தருவதற்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் தான். இதுவரையும் அவர்கள்தான் நமக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க, இனியும் அவர்கள்தான் நமக்கு வேண்டியதையெல்லாம் வாங்கி தர போகிறாங்க. இப்போ எப்படி வாங்கணுன்றது விளங்குதுங்களா? ரசூல் அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது விளங்குதா? அவருடைய ஹகீகத்து முஹம்மதி. அப்போ இல்லை என்பது அது என்ன கிடையாது, அது ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அந்த இல்லை பரிபூரணமாக இருக்க வேண்டும், அதான் விஷயம். அந்த இல்லை பரிபூர்ணமாக, இது இருக்குது அது இல்லை அப்படி இல்லை, பரிபூர்ணமாக எல்லா காரியங்களிலும் முழுக்க முழுக்க அத்தனையிலும் ரசூல் முழுமையாக இருக்கிறாங்க. அத்தனையிலும் நான் இங்க இருக்கிறேன், நான் இங்கே இல்லை, முழுக்க முழுக்க நான் இல்லவே இல்லை, அப்பதான் ரசூல். இல்லவே இல்லை இல்லைன்னா அப்ப கை அல்லாஹ் கொடுத்தான், கால்கள் அல்லாஹ் கொடுத்தான், வாய் கொடுத்தான், கண்கள் கொடுத்தான், எல்லா உறுப்புகளையும் கொடுத்தான், அனைத்தையும் கொடுத்தான், கண்ணில் பார்வையை கொடுத்தான், கேள்வியை கொடுத்தான். எதுவும் இல்லை, எல்லாம் இப்பொழுது அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்போ நான் இல்லாமல் இருப்பதும் உண்மை, முழுக்க முழுக்க இல்லாமல் இருப்பதும் உண்மை. அப்படின்னா இங்க ரசூல் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் இருப்பதும் உண்மை அப்படின்னா இங்க அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம். யார் இருக்கிறா? அல்லாஹ் இருப்பதனால் நான் இருக்கிறேன், ரசூல் இருப்பதனால் நான் இல்லாமல் இருக்கிறேன். ரசூல் இருப்பதனால் நான் இல்லாமல். அப்ப இருப்பு தானே தெரியுது, இல்லாமை தெரியலையே. அவ்வளவு வேகமா வந்துகிட்டு இருக்கிறதுனால இல்லாமை தெரியல. இல்லாமை, இருப்பு அவ்வளவு வேகமா வந்துகிட்டு இருக்குது. ஃபேன் வேகமா சுத்தும் பொழுது ரெக்க தெரியுமா, வட்டமா என்னமோ தட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி வேகமாக வந்துகிட்டு இருக்கிறதுனால ரசூல் தெரியல, அல்லாஹ் மட்டும்தான் தெரிகிறான். ரசூல் முழுக்க முழுக்க ரசூலும் இருக்கிறாங்க, முழுக்க முழுக்க அல்லாவும் இருக்கு. இப்போ இந்த வெளிச்சம், இந்த விளக்குல இந்த லைட்ல இருந்து என்ன செய்யுது, வெளிச்சம் வருது. வெளிச்சம் அப்படியே இருக்குதா, வந்துகிட்டு இருக்குதா? வந்துகிட்டு இருக்கு. வெளிச்சம் வேகமாக வர்றதுனால இருள் இங்க தெரியாம இருக்குது, அவ்வளவுதான். இருள் இங்க, இருள் இருக்குது ஆனா தெரியல. இருள் இருக்குது ஆனா தெரியல. அதுபோல ரசூல் இருக்கிறாங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய லுஹூருடைய மிகைப்பு ரசூலை தெரியாதபடிக்கு மறைச்சிருக்கு. அதனால இங்கே ரசூல் இல்லாம போயிட்டாங்க, அப்படி இல்லை. ரசூல் இங்கே முழுக்க முழுக்க இருக்கிறார்கள். எல்லா இடத்தும் முழு உலகத்திலும் ரசூல் இருக்கிறாங்கன்னா முழு உலகமும் இல்லவே இல்லை. முழு உலகமும், வானம் இல்லை, பூமி இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நம்ம உட்காந்துருக்கிற இந்த இடம் இல்லை, பாய் இல்லை, தலான் ஒண்ணுமே இல்லை, எதுவும் இல்லை. அனைத்தையும் யார் படைச்சு காட்டிக்கிட்டு இருக்குது? அல்லாஹ் தஆலா படைச்சு காட்டிக்கிட்டு. இந்த நுணுக்கம் இதை விளங்கி இதை நாம் சரியான முறையில் பிடிச்சுக்கிட்டோம், இன்ஷா அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான். என்ன வேணால் நம்மளால் என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். என்ன வேணுமோ அல்லாஹ்ட்டேருந்து வாங்க முடியும். யாரை பிடிச்சிக்கணும்? ரசூலை பிடிச்சிக்கணும். சரியான கரெக்டாக பிடிக்கணும்.
அப்போ இன்ஷா அல்லாஹ் நமக்கு இல்லாததுன்றதே இல்லை, எல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. ரசூலை ஈமான் கொள்ள வேண்டிய முறையில் ஈமான் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ரசூலுடைய ஈமானை பலப்படுத்துவானாக, உறுதிப்படுத்துவானாக. ரசூலை கொண்டு எல்லா பாக்கியங்களையும் பெறக்கூடியவர்களாக ஆக்குவானாக. நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் அழகிய முறையில் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய நோய் நொடிகளை ஷிஃபாவாக்குவானாக. பரிபூர்ண ஆரோக்கியத்தை, சிஹத்தை, சலாமத்தை, ஆஃபியத்தை பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. أفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.